உலக மக்கள் அனைவரையும் யோகாவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து இந்த காலை பொழுதில் வருண் ஸ்டுடியோ மூலம் உங்களுக்கு பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கின்ற நிலையில் ஒரு சில வரிகளை கூறிவிட்டு பயிற்சியை தொடங்க தயாராகிட்டேன். தேடலே வாழ்க்கை. தேடியது கிடைக்காவிட்டாலும், தேடாது கிடைத்தாலும் தேற்றி வாழ்வதே வாழ்க்கை. இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியுங்க. அதே தாங்க யோகா. முதல்ல யோகாங்கிறது செஞ்சால் வராதுங்க. செய்ய செய்ய தானாகவே வரும். வர வர நம் உடலை இயக்க முடியும். அதன்படி இப்பொழுது நான் உங்களுக்கு செய்து காட்டப்போவது பசுனாவே எல்லாருக்கும் தெரியும், கோமுக ஆசனம். இந்த ஆசனம் முதல்ல உடனே வராதுங்க. நம்ம பசுக்குட்டை ஞாபகம் வச்சுக்க, 30 கோடி தேவர்களும் அதில் குடியிருக்காக, மகாலட்சுமி எல்லாருமே. அதை தெய்வத்திலே இறைசக்தி உள்ளவர்கள் அதை பசுவை வணங்குவார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை அனைவரும் வணங்க வேண்டும். அதே சமயம் நாமே பசுவாகிவிட்டால் அதுதாங்க இந்த உடல் இயக்கத்தை உங்களுக்கு இப்போ நான் செய்து காட்டப் போகிறேன். பாருங்கள். முதல்ல என்ன செய்யணும்னாங்க, 2 காலையும் நீட்டுனுங்க. 2 காலையும் நீட்டி இதில் கையை வச்சு தொட்டு, அப்புறம் என்ன செய்யுங்க, ஒரு காலை பக்கத்துலேயும் இன்னொரு காலை இன்னொரு பக்கமும் வச்சு இது 2ஐயும் ஒன்றோடு ஒன்று இணைக்க முயற்சி செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ தொடர்ந்து செய்ய செய்ய இது நேர்கோட்டுக்கு வந்துவிடும். இது நேர்கோட்டுக்கு வந்த உடனே ஏன் வச்சுக்க, உங்கள் கை பாதங்களை உங்கள் கால் பாதத்தில் வைப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எடுத்து மூச்சை சாதாரணமாக இழுத்து விட வேண்டும். இழுத்து விட்டு இறைவனை நம்பிக்கையை செய்து ஒரு முத்திரையில் நீங்கள் இருக்க வேண்டும். இருந்து விட்டாலே உங்களுக்கு உடல் அனைத்து உறுப்புகளும் வேலை செய்ய தயாராகிவிடும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை மையமாக வச்சு அடுத்து மறுபடியும் காலை இந்த இடத்தில் கால் பாதத்தில் கை பாதத்தை 2 ஒன்று தாங்க நமக்கு. இப்படி இணைச்சி மூச்சை சாதாரண இறைவனை மையமாக வச்சு மூச்சை நல்லா இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அப்புறம் என்ன செய்றீங்க, உங்களோட மூக்கோ நெத்தியோ உதடோ இதில் கொண்டு வயிறை லேசாக இழுத்து 3 முத்தங்கள் விடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது மொத்தத்தில் முத்தம்னு சொன்னாலே குழந்தையா நம்ம மாறுறாங்க. வயது ஒரு முக்கியம் அல்ல. அந்த முத்தத்துக்கு அவ்வளோ பவர் உள்ள இருக்குது என்று நான் கண்ட உண்மை. இதையும் தாண்டி இன்னும் செய்ய போனால் இந்த கையை அப்படியே மேலே வச்சு 2ஐயும் கோத்து இப்படி கொண்டு மறுபடி வயிறை இழுத்து அதே விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி தான். வராப்போனால் மல்லு கட்டக்கூடாது. மல்லு கட்டி செய்வது ஆசனம் அல்ல. இதை அப்படியே செய்துட்டு மெதுவாக எந்த காலை எங்கே வச்சிங்களோ மறுபடி நேரம் இழுத்து மறுபடி நல்லா மூச்சை இழுத்து விட்டு லேசாக வானத்தை பார்த்து அண்ணாந்து மறுபடி கீழே கொண்டாந்து கை பாதங்களை பூமியில் வைத்து மறுபடியும் மூச்சை இழுத்து கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயல்பு சாதாரண ஒருநிலைப்படுத்த சரியாகிடும். அப்புறம் எந்த காலை எங்கே வச்சுக்கலாம், மாட்டுக்காலாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். மறுபடியும் அதே தான். 2ம் ஒன்றா வருதா என்று நீ முயற்சி செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு 2ம் ஒன்றா இருக்கணும். உடனே வராது. வர அதே நம்ம முதல்ல தேடலே வாழ்க்கை. தேடியது கிடைக்காவிட்டாலும் தேடாது கிடைத்தாலும் வெற்றி வாழ்வதே வாழ்க்கைங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. உண்மைங்க அது. அதை வச்சு இப்போ இந்த 2 ஒன்றா இருக்கான்னு பாருங்கள். உடனே வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல கோமுகமாக மாறிவிட்டேன், பசுவாக மாறிவிட்டேன். அதே பொசிஷனில் அவ்வளோதாங்க. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம தேடினா தாங்க கிடைக்கும். எல்லாமே நமக்கு இறைவன் ஒவ்வொரு உடலையும் பதுக்கி வச்சிருக்காப்புல. அந்த பதுக்கி வச்சிருக்கிறத வெளிப்படுத்துவதே யோகாசனங்கள் மூச்சு பயிற்சி இணைந்தது. உங்கள் அனைவரிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெல்பட்டன் அமுக்க மறந்து விடாதீர்கள். எங்களை வாழ வையுங்கள். உங்களுக்கு நாங்கள் நகைச்சுவையாக கலந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் என்று வருண் ஸ்டுடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.